ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் போயிட்டுருக்கு. அதாவது காலையில் வந்துட்டு அன்னியனாக இருப்பாரா? அன்னியன் இல்லை, காலையில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கார் கமரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போது லைவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெமோ மாதிரி அரோரா கிட்ட நல்லா கடலை போட்டுட்ருக்காரு. இதை தான் சாக்குன்னு அரோராவும் வந்துட்டு விஜய் போகிறதையை வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே என்னடா இது, அரோரா சைலண்ட்டாக இருக்காங்களே, ஒருவேளை திருந்திட்டாங்களோ? ஏன்னா அவங்கள வந்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பர்னு சொன்னதுனால சரி நம்ம இதுக்கு மேலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம டீசெண்டான ஒரு கேமை கொண்டு போகலான்னு நினச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். நடந்திருக்கு. சரி, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து விஜய் பார்வதி கமருதி பேசிட்டே இருப்பாங்க. விஜய் பார்வதி நேற்று நடந்த சம்பவம், அந்த தலை டாஸ்கில் நீ ஏன் அப்படி பண்ணன்ற விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலி பற்றின விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இவர் வந்து இல்லை என்கிட்ட அமித்தே சொன்னார், நம்ம ரெண்டு பேருக்குமே சேம் ஏஜ், அதாவது கரெக்டான ஏஜ், சேம் ஏஜில் கரெக்டான ஏஜ் கல்யாணம் பண்ணுறதுக்கு. வெளியே போய் இதை பற்றி யோசிங்க, விஜய் பார்வதி உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அம்மா வீட்டு சைடு 12 பேர், அப்பா வீட்டு சைடு 8 பேர், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதை மீறி நான் அவங்ககிட்ட நான் ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன்னா அது உண்மையான ஃபீலிங்னு அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மண்டை ஆட்டியிருப்பார். அதுக்கப்புறமா அரோரா பற்றி கேட்டிருப்பாங்க, என்ன பேச்சப் பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு. ஒரு மைசூர் பாக்குக்காக போனாராம், அதை மைசூர் பாக்கு காரணமாக வச்சு போனாரான்னு தெரில. அவர் காலையிலேருந்தே ஃபுல்லாக வந்துட்டு அரோரா பக்கம் தான் சுற்றிட்டு இருக்காப்புல. எப்படி மைண்ட் வருதுன்னு தெரியல. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் போல இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு பக்கம் வந்துட்டு கலாய்க்கிறாங்க விஜய் அரோரா வந்துட்டு சபரி பக்கத்தில் வச்சு. சபரி ஒருத்தர் என்கிட்ட சும்மா வம்பிழுத்துட்டே இருக்கார், ஏதாவது ஒரு பெரிய ரவுடி இருந்தால் கூப்பிட்டு பக்கத்தில் இவர் தான் உட்காந்துருக்காரு கமருதீன். அப்போ அவர் சொல்கிற சபரி வீக்கெண்டில் ஒருத்தர் வருவார் பரவாயில்லையான்னு, ஐயர் நீ வேறு அப்படின்னு. அப்போ கமருதீன் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அங்கே என்னோடய வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த பாத்ரூம் சைடாங்க, இவங்க வந்து பார்த்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் அப்படியே ஒரு லுக்கு பார்த்து சிரிக்கிறது. யார்? நம்ம கமருதீன் தான், வேறு யார்? எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட சிரிக்கிறாரு, அப்புறம் விஜய் பார்த்துக்கிட்டையும் வந்து சிரிக்கிறாரு, ஒன்றுமே புரிய மாட்டுது. அதுக்கு இதில் வந்து 2 பேர்கிட்டையுமே வந்து 2 பேருக்கும் ஒத்து வராதுன்ற விஷயங்களும் அவருக்கு தெரியும், சண்டைகள் வரதுன்னு தெரியும். அந்த கோட்டாஸ்கில் கமருதல் போட்டு கிழிச்சாங்க அரோரான்ற விஷயங்களும் தெரியும். ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு பிடிச்சிருக்கு. ரைட், ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரை கொடுப்பாங்கன்னு அது இதுதான் போல இருக்குது. இப்போ என்னென்னா அப்போ வந்து சரி இவர் சிரிக்க ஆரம்பித்தோடனே அரோரா ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வேலை, பழைய வேலைகள். சபரி ஒரு சில பேருக்கு இது தப்பு, அதாவது இருங்க என்ன சொன்னாங்க கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். சபரி நீ எல்லாம் திருந்தவே மாட்ட சபரி, எப்படி நீ எல்லாம் திருந்தவே மாட்ட சபரி, எனக்குன்னு அமைது பார் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவர் அந்த பக்கம் சிரிச்சுட்டு போகிறார். அப்போ அவங்க இன்டைரக்டாக யாரும் சொல்கிறாங்க, பார்வதியை தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணும், சிரிக்கிறார். ஸோ இது எங்கே எனக்கு ஒன்றும் புரியல. கமருதீனோட விஷயங்கள் பாருங்களேன், அந்த பக்கம் ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு, இங்கே வந்து அதே ப்ராமிஸ் கொடுத்த பொண்ணை வந்து ஒரு பொண்ணு கலாய்க்குது, சிரிக்கிறாரு. இப்போ இதை எப்படி நம்ம எடுத்து எப்படி மக்கள் வந்து பார்ப்பாங்க, கமரோட ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும் இல்லை? நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சுத்தமாக வந்து கமருதீன் பிடிக்காது. ஏன்னா திவாகர் ரொம்ப மட்டமாக வந்துட்டு உருவ கேலி அது இதுன்னு பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட விஷயங்கள் மாறிச்சு, சூப்பராக மாறினார், ரொம்ப அழகாக இருந்துச்சு, டீசெண்டாக மெயின்டைன் பண்ணார் விஜய் பார்வதி சைடு, அப்புறம் அரோரா அப்படி மாறி போயிட்டு இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு கிளியர் வந்துடுச்சு, நடுவில் பேசி எனக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு ஃபேமிலி தாண்டி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் தனியாக போயிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிருக்க மாட்டார். கோர்ட்டில் வந்து அதையும் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, சபரி என்னது நீ திருந்தவே மாட்ட சபரி, எனக்குன்னு அமைது பார் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா இவர் சிரிச்சிட்ருக்கார். என்ன சொல்வீங்க? இதெல்லாம் ஒரு குறும்படமாக போட்டு விஜய் பார்வதி போட்டாலும் அந்த பொண்ணு திருந்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவராக வந்து அதாவது வைக்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு தகுதியானவங்களாம் அதுக்கு அவங்கக்கிட்டேருந்து ரிட்டன் வருதான்றதை பார்க்கணும். ஆனால் என்ன கொடுமைனா அங்கேருந்து ரிட்டனும் வந்துடுது. அதனால் இவங்களும் வந்து ஏமாந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் வந்து பேக் டு ஃபார்ம் அரோரா வந்துட்டாங்க, பார்க்கலாம். அதுவும் காலேருந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரே சிரிப்பு மழை தான். யார்? அரோராவும் கமருதீனும். என்ன நடக்க போதோ இதை விஜய் பார்வதி தான் புரிஞ்சுக்கணும். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.